வணக்கம். மக்களின் மனசாட்சி சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று முதல் தினமும் இந்த நிகழ்ச்சியில வருகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஒரு பிரபல வேட்பாளரையோ அரசியல் பிரபலத்தையோ நம்ம சந்திக்க போறோம். அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை கொள்கைகள் மட்டுமல்லாமல் அந்த அரசியல்வாதிக்கு பின்னால் இருக்கிற மனிதரை பற்றியும் இந்த நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த தொடர்ல இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறவர் முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிற திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நீங்க ரொம்ப நாளா இந்து முன்னணியில இருந்திருக்கிறீங்க. அதுக்கப்புறம் அது ஒரு அரசியல்ல இல்லாத ஒரு அமைப்பு. அதுல இருந்து எப்படி அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? சிறு வயதிலிருந்து அரசியல் ஈடுபாடு உள்ளவர். RSS இந்து முன்னணி இயக்கங்கள்ல இருந்த பின்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு உழைக்க வேண்டும் என்று இயக்கங்கள் முடிவு செய்த காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பெடுத்து இந்த அரசியலுக்கு வர்ற அந்த டிசிஷன், அந்த முடிவு எடுக்கிறீங்க. உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகளுடன் அரசியலுக்கு வந்தீங்க? அதாவது அரசியலுக்கு வந்தால் தேர்தல் மூலமாக ஒரு பொறுப்பு வந்தால் அதனால் நம்மால் சில செய்ய முடியாத ஒரு விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக வந்தீங்களா? என்ன முக்கிய காரணம்? எதுக்காக வந்தீங்க? சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் அரசியல் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அது மன்னராட்சி காலமாக இருந்தாலும் சரிதான், மக்களாட்சி காலமாக இருந்தாலும். ஆனால் அரசியல் மூலமாக பதவிகள் பெற முடியும் என்றோ அந்த பதவியை வைத்துக்கொண்டு சாதனைகள் செய்ய முடியும் என்றோ நான் கருதியதே கிடையாது. ஆரம்பத்திலிருந்து கட்சிக்கு உழைக்க வேண்டும், கட்சியை வளர்க்க வேண்டும், இந்த சிந்தனையோடு தான் அரசியலில் நுழைந்தேன். கால சூழ்நிலைகள், தேர்தலில் போட்டியிட வேண்டிய கட்டாய நிலைகள், அதற்கு பின்பாக வெற்றி, மற்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க முடியும். மத்திய அமைச்சராக இருந்தபோது நீங்க ஆற்றிய முக்கிய பணிகள் அப்படின்னு நீங்க ஒரு 2 முக்கியமான பணிகள் அப்படின்னு சொன்னா எது சொல்வீங்க? இந்திய அளவில் விளையாட்டு ஆணையத்தினுடைய துணை பயிற்சி மையங்கள் இந்தியாவிலேயே 2 மையங்கள் ஆரம்பிப்பதற்கான முடிவை 2001ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கம் எடுத்தது. அதில் ஒரு துணை பயிற்சி மையத்தை அன்றைய பிரதம மந்திரி மரியாதைக்குரிய வாஜ்பாயுடைய சொந்த தொகுதியான லக்னோ தொகுதியிலே உருவாக்க முடிவு செய்யப்பட்டது. அடுத்த மையத்தை தட்டிச் செல்வதற்காக பல்வேறு மாநிலங்கள் முயன்றார்கள். அப்போது அந்த மையத்தை தமிழகத்திற்கு, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கொண்டு வரக்கூடிய வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்து அடிக்கலும் நாட்டப்பட்டது. துரதிர்ஷ்டவசமாக ஆட்சி மாறிய காரணத்தினாலே அது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்றது. சென்னையை பொறுத்த வரைக்கும் சாலை போக்குவரத்து துறையுடைய அமைச்சராக நான் இருந்த காலகட்டத்தில் கத்திப்பாரா சந்திப்பு, பாடி சந்திப்பு போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை தீர்க்கக்கூடிய வகையிலே மேம்பாலங்கள் அமைக்க வேண்டும் என்பதற்கான அனைத்து முயற்சிகளும் மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து போக்குவரத்து துறையுடைய, சாலை போக்குவரத்து துறையுடைய அதிகாரிகளையும் அழைத்து வந்து முழு சர்வே நடத்தி அதற்கான முன் தயாரிப்புகள் அனைத்தும் நம்முடைய காலத்தில் எடுக்கப்பட்டன. நாகர்கோயிலை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போ 2009ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டீங்க கன்னியாகுமரி தொகுதியிலேருந்து. ஆனால் அங்கே 2 செக்மெண்ட், அதாவது கன்னியாகுமரியும் சரி நாகர்கோயிலையும் சரி, வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை விட நீங்கள் அதிகமாக வாக்குகள் அந்த 2 சட்டப்பேரவை செக்மெண்ட்டில் வாங்கினீங்க. நாகர்கோயிலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொடர்பு என்ன? அங்கே என்ன முக்கிய பிரச்சனைகளாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? கடந்த 35 ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த 32 ஆண்டுகளிலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்று சொல்வது குளச்சல் துறைமுகம். நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. தேர்தல் காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக மட்டுமே அது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. வாஜ்பாயுடைய ஆட்சி காலத்திலே அதை கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டன. அது ஒரு நீண்ட ஒரு பிரச்சனை. அதே போல மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பிளவுகள், குறிப்பாக மத ரீதியான பிளவுகளை சரி கட்டக்கூடிய வகையிலே அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட பிரச்சனைகள், அது மட்டுமல்லாமல் அரசாங்கத்தின் மூலமாக
குறிப்பாக மாநில அரசாங்கத்தின் மூலமாக எந்த ஒரு திட்டங்களும் அங்கே கொண்டு வரப்பட முடியவில்லை. நாம் எம்பியாக இருந்த காலகட்டத்திலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக நாகர்கோவில் பகுதியில் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வரக்கூடிய அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டு அதற்கான ஆணையை பெற்று அடிக்கல் நாட்டி நம்முடைய திட்டத்திலிருந்து 1 கோடி ரூபாய் எம்பி திட்டத்திலிருந்து 1 கோடி ரூபாய் அதற்கான முதலீடும் செய்யப்பட்டு எல்லா வேலைகளும் நடத்தப்பட்டன. இன்னும் நிறைய விஷயங்கள் வர வேண்டி இருக்குது. அது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கவனம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள். நீங்க வந்து படிப்பெல்லாம் வந்து ஒரு வழக்கறிஞராக படிச்சு இருந்திருக்கிறீங்க. உங்களுடைய கல்லூரி பருவம், அதற்கு பிறகு வந்த குடும்ப வாழ்க்கை, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு கடந்த 25 ஆண்டுகளாக நான் குடும்பத்திலிருந்து வெளியே இருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மாவட்ட தலைவராக இருந்தார்கள். என்னுடைய மூத்த அண்ணன் ஜனசங்கத்தினுடைய மாவட்ட தலைவராகவும் அதற்கு பின்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராகவும் செயல்பட்டார்கள். பொது வாழ்க்கையில் எனக்கு எல்லா வகைகளிலும் வழிகாட்டியாக, ஒரு முன்னுதாரணமான ஒரு புருஷனாக, ஒரு மனிதனாக, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எனக்கு எல்லாமாக இருப்பது என்னுடைய சித்தப்பா மரியாதைக்குரிய ஆதிசுவாமி அவர்கள். சமுதாயத்தில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு அவங்க தான் ஒரு மிகப்பெரிய தூண்டுதல். அதேபோல் என்னுடைய குடும்பத்தினுடைய ஒரு அங்கமாக நான் நினைத்து கொண்டிருப்பது வழக்கறிஞர் தொழில். என்னுடைய மூத்த வழக்கறிஞராக செயல்பட்ட மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாலகிருஷ்ணன் அவர்கள், அந்த குடும்பத்தில் நானும் ஒரு அங்கமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் என்னுடைய குடும்பம்தான். ஆகவே அந்த அளவுக்கு நாங்கள் இருந்துட்டோம். மற்றபடி எனக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில் வந்து இன்னைக்கு என்னுடைய சமுதாயம் தான் என்னுடைய குடும்பம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது 2 பெரிய திராவிட கட்சிகளும் உங்களோட கூட்டணி வைக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே ஆட்சியில் இல்லாத போது உங்களுக்கு கூட்டணி வைக்கிறத வந்து அவ்வளோ ஆர்வம் காட்டுறது இல்லை. அது வந்து ஒரு வருத்தமா உங்களுக்கு? நாங்கள் எந்த வகையில் நாங்கள் வருத்தப்பட வேண்டிய தேவையே கிடையாது. வருத்தப்பட வேண்டியவங்க அவங்க தான். ஏன்னா அவங்களுடைய கருத்தினுடைய அடிப்படையில் அவர்களால் செயல்பட முடியவில்லை. அவங்க என்ன சிந்திக்கிறாங்களோ, அவருடைய உள்ளத்தில் உண்மையான என்ன இருக்குதோ அதை நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு அவருடைய சிந்தனை சிறைப்பட்டு போயிருக்குது. இது வருத்தப்பட வேண்டியவங்க அவங்க தான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாய்ப்பாக தான் நாங்கள் கருதுகிறோம். எது கிடைத்தாலும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான். இன்னைக்கு நாங்கள் தனித்து போட்டிட்டோம்னு சொன்னதுனா இதை போல ஒரு வாய்ப்பு எப்பவுமே கிடைக்காது. ஆகவே இது வந்து பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம். நிச்சயமா உங்களுடைய டெல்லியில் இருக்கிற உங்க கட்சி தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலும் ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும், ஒரு முக்கிய கட்சியாக உருவாக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கும் இல்லையா? மற்ற அரசியல் கட்சி பற்றி எனக்கு தெரியாது. காங்கிரஸ்ல உள்ள நீங்கள் நேரடியாக பார்த்துட்டு இருக்கீங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அகில இந்திய தலைமை, மாநில தலைமை எது சொல்கிறதோ அதை 100க்கு 100% ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை படைத்தவர்கள். அதான் நடந்துகிட்டு இருக்குது. சரி, நாகர்கோவிலுக்கு வருவோம் திருப்பியும். இந்த தேர்தலில் மக்கள் உங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.